வணக்கம். 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கும்? கடகராசி ஏற்கனவே 2 வருடங்களாக கடகராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் ரொம்ப கடுமையான மன உளைச்சல்ல தான் கடகராசிக்காரவங்க இருக்காங்க. சரிங்களா? அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துல இருந்துமே பலன் கொடுக்க முடியாத நிலையில தான் குரு இருந்தாலும் கொடுக்க ராகு கேது 3-9 இருக்கிறது, குரு 11 இருக்கிறதெல்லாம் நல்லது தான். ஆனால் அவங்களுக்கு பலன் அவ்வளோவா கிடைக்கல. அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அஷ்டமத்து சனியும் சந்திரதிசையும் சந்திச்ச எவ்வளவோ கடகராசிக்காரவங்க ரொம்ப சிரமப்பட்டவங்கள நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? ஜாதகம் பார்த்தவங்க பாதி பேர் கடகராசிக்காரவங்க தான் என்கிட்ட கடந்த 2 வருஷமாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அஷ்டமத்து சனியோட ஆதிக்கத்தில் குடும்பம் பிரிஞ்சிருக்கா, குடும்பம் பிரிவு, ஏகப்பட்ட பிரச்சனை, தொழில் நஷ்டம், வேலை மாற்றம், வேலை இல்லாமல் இருக்கிறது, இப்படி பல மன உளைச்சலை கொடுத்துருச்சு கடகராசிக்கு. இப்போ ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் இந்த 2025 நடக்குது. என்ன நடக்குதுன்னா, சனி பயிற்சி ஆகிறாரு. சரிங்களா? மார்ச் மாதம் சனி பயிற்சி ஆகிறாரு. மே மாதம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியை விட்டுருங்க, சனி பயிற்சி ரொம்ப முக்கியமானது. எது யாருக்கு? கடகராசிக்கு. அஷ்டமத்து சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் போய் சனி உட்கார்றாரு. அப்போ கன்ஃபார்மாக வந்து அஷ்டமத்து சனி விலகுறது கடகராசிக்கு வந்து கண்டிப்பான முறையில் ஒரு மன அழுத்தங்களையும் பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு வந்து அவங்க நகல போகிறாங்கன்றத தெளிவாக காட்டுது. இருந்தாலும் ராகு கேதுவோடைய ஆதிக்கம்ங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. 2ல் கேது 8ல் ராகுங்கிறது, ராசிக்கு 2ல் 8ல் ராகு கேது இருக்கிறது நல்லது கிடையாது. அதே நேரத்தில் குரு 12க்கு போயிடுறாரு, அன்ஃபேவரபுளான இடத்துக்கு தான் போகிறாரு. இருந்தாலும் உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இந்த அஷ்டமத்து சனியை சந்திச்ச அளவுக்கு இப்போ இந்த ராகு கேது மாறுறது, இந்த குருவுடைய 12ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு இல்லையா மிதுன ராசிக்கு, இதெல்லாம் பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்கறது இல்லை. சரிங்களா? அஷ்டமத்து சனி என்ன பண்ணோம்னா 7.5 சனி 7.5 வருஷம் கொடுக்குற வலியை வந்து அஷ்டமத்து சனி 2.5 வருஷம் கொடுக்கும். அப்போ ஒரு சவுக்கெடுத்து 100 அடி அடிக்கிறதுக்கும் ஒரு சவுக்கெடுத்து சுளீர்னு 10 அடி அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த வலியத்தை அவ்வளோ நாள் கடகராசிக்காரவங்க அனுபவிச்சாங்க. சரிங்களா? இப்போ அந்த வலி இருக்காது. ஓரளவுக்கு அந்த வழியிலேருந்து வெளியே வரப்போகிறாங்க, அது கேரண்டியாக சொல்லலாம். இதர கிரகங்கள் இந்த ராகு கேது குருவுடைய அன்ஃபேவரபிள் பொசிஷன்லாம் வந்து பெரிய அளவில் பாதிப்பை தந்துடாது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கடந்த 2 வருஷமாக அவங்க சந்தித்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லைங்கிற நிலைமைக்கு தான் அவங்க போகிறாங்க. ஒரு மத்தியமமான வருடம் தான் கடகராசிக்கு. இருந்தாலும் அஷ்டமத்து சனி விலகுவது ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு விஷயமாக கடகராசிக்கு சொல்லலாம். பிறந்த கால ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா பெரிய பாதகம் இருக்காது, கடகராசிக்கு நல்ல காலமாகவே இருக்கும். சரிங்களா? நன்றி.